வீடியோவை ஆரம்பிக்க முன்னாடியே ஒரு டீல் சொல்கிறேன். நீங்கள் 5 மினிட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் போரிங்னு நினச்சிங்கன்னா க்ளோஸ் பண்ணுங்கள். ஃபேரா வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சிம்பிளாக கேள்வி கேட்குறேன். நீங்கள் இப்போது உங்களை என்னன்னு நினைக்கிறீங்க? நான் ஒரு மனிதன், பாடி, பிரெயின், கரெக்டாக? ஆனால் நான் இப்போ சொல்கிறது உண்மையாக இருந்தால் நீங்கள் ஒரு பாடி இல்லை. ஷாக் ஆகாதீங்க, ப்ரூஃப் காட்டுறேன். நம்ம இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட எப்பவுமே ரெகுலராக வைக்கிற ரிக்வெஸ்ட், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப், ஒவ்வொரு லைக், ஒவ்வொரு கமெண்ட், ஒவ்வொரு ஷேரும் இன்னொரு 10 பேருக்கு இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கும். நானும் நம்ம முன்னோர்கள், சித்தர்கள், சயின்ஸ் இப்போ எப்படி அதெல்லாம் பார்த்துட்ருக்குன்னு உங்களுக்கு கொண்டு வந்து டீகோட் பண்ணி சேர்க்குறேன். உங்கள் கையை பாருங்கள், டைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள், சாலிடாக ஃபீல் ஆகுதுல்ல? ஆனால் சயின்ஸ் என்ன சொல்லுது தெரியுமா? நம்ம பாடி 99.99% எம்டி ஸ்பேஸ்ன்னு சொல்லுது. நான் எக்ஸாஜரேட்டே பண்ணல. நீங்கள் இதை கூகுள் கூட பண்ணி பாருங்கள். இதுதான் ஃபேக்ட். உங்கள் பாடியில் இருக்கிற ஒவ்வொரு ஆட்டமும் ஆல்மோஸ்ட் எம்டி ஸ்பேஸாக இருக்குது. அப்படி தான் சயின்ஸ், ஃபிசிக்ஸ் சொல்லுது. ஈஸியாக புரிஞ்சுக்க நான் ஒரு அனாலிசிஸ் சொல்கிறேன். ஒரு ஆட்டமை கிரிக்கெட் ஸ்டேடியமாக நினச்சிக்கோங்க. நியூக்ளியஸ் ஒரே ஒரு கிரிக்கெட் பிளேயர் நடுவில் நிற்கிறார். இப்போது அந்த ஸ்டேடியமுக்கும் அந்த பிளேயருக்கும் நடுவில் சுற்றி இருக்கிற இடமெல்லாம் எம்டியாக இருக்குல்ல? அதே மாதிரி தான் நம்ம உடம்புல நிறைய ஸ்பேஸ் எம்டியாக இருக்குது. அதுக்கு நடுவில் வெறும் எம்டி ஸ்பேஸ் தான். அதாவது நம்ம மோஸ்ட்லி ஸ்பேஸ் மட்டும்தான். இப்போ டவுட் வரும், அப்படின்னா நான் எப்படி சாலிடாக ஃபீல் ஆகிறேன்? இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. நீங்கள் டேபிளை இல்லை ஏதாவது ஒரு பொருளை, சாலிடான பொருளை டச் பண்ணுங்கள். உங்கள் கையில் இருக்கிற ஆட்டமும் டேபிளில் டச் பண்ணும்போது டேபிளில் இருக்கிற ஆட்டமும் ரெண்டுலேயும் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 2 எலக்ட்ரான்ஸும் சேம் சார்ஜ். ஸோ அதனால ரிப்பல் ஆகுது. இப்போ எப்படி மேக்னெட்டில் சவுத் போல் பக்கத்தில் கொண்டு போனால் ரிப்பல் ஆகும்ல? அதே மாதிரி 2 சேம் சார்ஜஸ் பக்கத்தில் போகும்போது ரிப்பல் ஆகுது. அந்த ரிப்பல் ஆகிறது தான் நம்மளுக்கு ப்ரெஷராக ஃபீல் ஆகுது. அது ஆக்சுவலி புஷ் ஆகுது. அதனால தான் உங்களுக்கு டச் ஃபீலே வருது. அப்படின்னா நீங்கள் டச் பண்ணுற உலகமே ஆக்சுவலாக டச் இல்லை. இப்போ தான் ரியல் கேம் ஸ்டார்ட்ஸ். சயின்டிஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. ஒரு டைனி பார்ட்டிக்கல், இமேஜின் பண்ணிங்க, டஸ்ட்டு மாதிரி அளவுக்கு சின்னது. அது ஒரு பாத்தில் சென்ட் பண்ணுறாங்க. ஒரு சின்ன பாத்து, இப்படிலாம் நேராக பாத்தில் சென்ட் பண்ணுறாங்க. நார்மலாக ஸ்ட்ரைட்டாக போகணும். ஆனால் அது சம்டைம்ஸ் வேவ் மாதிரி, அதாவது தண்ணியில் அலைகள் வரும்ல, அது மாதிரி போகுது. அந்த மிஷினில் ரெக்கார்ட் ஆகுது. ஓகேவா? இதுவே வியர்டு. ஏன்னா அது ஸ்ட்ரெயிட்டாக தான் போகணும். ஆனால் சில டைம் வந்து அந்த டஸ்ட் பார்ட்டிக்கல் இப்படி போயிட்டு போகுது அந்த சின்ன சந்தில். இப்போ இன்னொரு வியர்டான அப்சர்வேஷன் என்ன ஆச்சுன்னா, அவங்க அதை கவனிக்கிறதுக்காக கேமரா வைக்கிறாங்க. கேமரா வைக்கும்போது அதை பார்த்தா ஸ்ட்ரெயிட்டாக போகுது. அடுத்த செகண்டே அதோட பிஹேவ் சேஞ்ச் ஆகுது. சிம்பிளாக சொல்லணும்னா, யாராவது பார்த்தா பிஹேவியர் சேஞ்ச் ஆகுது. இதை காம்ப்ளிகேட்டடுன்னு நினைக்காதீங்க. சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நீங்கள் தனியாக ரூமில் இருக்கும்போது நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க, அதே மாதிரி உங்கள் ரூமில் ஒரு கேமரா இருக்குன்னு தெரிஞ்சால் உங்களோட பிஹேவியர் எப்படி சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி தான் அந்த பார்ட்டிக்கலும் ஆக்ட் பண்ணுச்சு. ரொம்ப வியர்டாக இருக்குது, பட் சர்ப்ரைசிங்லி இது ஃபேக்ட். இது ஃபிசிக்ஸில். இப்போது சைக்கலாஜிக்கலில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. இங்கே ஃபேமஸான எக்ஸ்பெரிமெண்ட் ஹாத்தோர்ன் எஃபெக்ட்னு. ஒரு ஃபேக்ட்ரியில் ஒர்க்கர்ஸ் வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட சொல்லாமல் சீக்ரெட்டாக அப்சர்வ் பண்ணாங்க. நார்மலாக வேலை போகுது, எப்பவுமே இருக்கிற மாதிரி, ப்ரொடக்ஷன் எப்பவுமே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒரு நாள், இந்த ஒரு டைம் பீரியட் இவங்க சீக்ரெட்டாக அப்சர்வ் பண்ணி முடிச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டாங்க எல்லாம். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, வேலை பார்க்குறவங்கக்கிட்ட, நாங்கள் உங்களை அப்சர்வ் பண்ணுறோம், நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு வேலையும் நாங்கள் மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உண்மையாக சொல்லிடுறாங்க. அடுத்து என்ன ஆச்சு தெரியுமா? அவங்களோட இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, டோட்டல் ப்ரொடக்ஷனும் இன்க்ரீஸ் ஆச்சு. ஏன்? அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சதுனாலேயே. இப்போ கனெக்ட் பண்ணுங்க, ஃபிசிக்ஸில் அப்சர்வ் பண்ணினா பிஹேவியர் சேஞ்ச் ஆகுது, சைக்கலாஜிக்கலாகவும் அப்சர்வ் பண்ணினா பிஹேவியர் சேஞ்ச் ஆகுது. அப்படின்னா அப்சர்வேஷன் எவ்வளோ பவர்ஃபுல்னு யோசிச்சு பாருங்க. இதுதான் பாயிண்ட். இந்த வீடியோவோட கருத்தே இதுதான். இங்கே தான் ஒரு கேள்வி வரும். நீங்கள் அப்சர்வ் பண்ணுறதால உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகுதுன்னா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது முக்கியமாக இல்லையா? இதைத்தான் சித்தர்கள் வேற மாதிரி சொன்னாங்க. அவங்க சொன்னது, எங்கு கவனம் அங்கு சக்தி.
இது ரொம்ப சிம்பிளான லைன் மாதிரி உங்களுக்கு தோணலாம், ஆனால் மீனிங் ரொம்ப டீப். நீங்கள் எதை தொடர்ந்து நினைக்கிறீங்களோ அதான் தான் நீங்கள் க்ரோ ஆகுறீங்க. இதைத்தான் சயின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுது. நம்ம பிரெயின்ஸில் நியூரான்ஸ் இருக்குது. அதை நீங்கள் ரிப்பீட்டடாக ஏதாவது நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த நியூரான்ஸ் கனெக்ஷன் ஸ்ட்ராங் ஆகுது. இதுக்கு பேர் நியூரோ பிளாஸ்டிசிட்டி. நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் கூட இதை பற்றி போட்டிருக்கேன். அதாவது நீங்கள் ரிப்பீட்டடாக நினைக்கிற தாட்ஸ் பிரெயினோட பாத்வேவை பில்டு பண்ணுது. அதனால தான் நெகட்டிவாக தொடர்ந்து யோசிச்சா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது நெகட்டிவாக தான் போய் முடியும். பாசிட்டிவாக ட்ரெயின் பண்ணி பழகுங்க. அது உங்களுக்கு எவ்வளோ பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகும்னு நான் சொல்ல வேண்டாம், உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். இப்போ இன்னும் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்டு நான் சொல்கிறேன். பாடியில் ஹார்ட் என்ன பண்ணுது? ஜஸ்ட் பிளட்டை பம்ப் பண்ணுதுன்னு நினச்சிக்கிறீங்களா? ஆனால் அது ஒரு எலக்ட்ரிக் சிக்னல் ஜென்ரேட் பண்ணுது. அதுக்கு சுற்றி ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுது. அதை மெஷர் பண்ணியிருக்காங்க. அது பாடிக்கு வெளியே கூட எக்ஸ்டெண்ட் ஆகுது. அப்படின்னா நீங்கள் ஸ்கின்னுக்குள்ளே மட்டும் இல்லை, இங்கே எனர்ஜி வெளியவும் இருக்குது, வெளியே பரவுது. சித்தர்கள் இதை தான் ஆறான்னு சொன்னாங்க. சயின்ஸில் இதை பயோஃபீல்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களோட ஆறா என்னோட ஆறாலாம் எவ்வளோ பெருசு இருக்குன்னு தெரியல. நம்மளுக்கெல்லாம் ரொம்ப பெருசாலாம் போகாது. சில சித்தர்களோட ஆறா கிலோமீட்டர் கணக்கில் இருக்கும்னு சொல்லுவாங்க. அவங்க வர்றதுக்கு ரொம்ப தூரத்துக்கு முன்னாடியே நம்மளுக்கு அவங்களோட ஃபீல் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அவங்களோட பயோ ஃபீல்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் இந்த ஜீவ சமாதி இந்த இடத்துக்கெல்லாம் போகும்போது அவங்களோட பயோ ஃபீல் இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்கும். நம்மளுக்கு அது பாசிட்டிவ் எஃபெக்ட் தருங்கிறனால தான் அந்த இடத்துக்கெல்லாம் நிறைய போகணும், அங்கே மெடிடேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எனர்ஜியை நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். நம்மளோட ஆறா எவ்வளோ பெருசாக போகுதோ அந்த அளவுக்கு நம்மளோட ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன், நம்ம பாடி அண்ட் கேலக்ஸி ரெண்டும் ஒன்று தாங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போ தான் இந்த பிக் கனெக்ஷன். உங்கள் பிரெயினில் நியூரான்ஸ் எப்படி கனெக்ட் ஆகியிருக்குன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி தான் யூனிவர்ஸில் கேலக்ஸி எப்படி ஸ்ப்ரெட் ஆகியிருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஒரே மாதிரி பேட்டர்ன் தான் இருக்கும். இதுக்கு சயின்ஸில் பேர் கூட இருக்குது, ஃப்ராக்சல் பேட்டர்ன். ஸ்மாலாக இருக்கும் டிசைன் பிக்கில் ரிப்பீட் ஆகுது. ட்ரீ பிரான்ச்சஸ், பிளட் வெசல்ஸ், லைட்னிங், கேலக்ஸி எல்லாமே சேம் லாஜிக். அப்படின்னா நீங்களும் நானும் ரேண்டமாக உருவானது கிடையாது. நம்ம ஒரு பெரிய பேட்டர்னோட ஒரு பார்ட். இப்போ சிம்பிளான ஒரு ரியலைசேஷன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எதை கவனிக்கிறீங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க, இதெல்லாம் சேர்த்து தான் உங்கள் லைஃப் ஷேப் ஆகுது. அதனால தான் சித்தர்கள் ஸ்பிரிச்சுவலாக சொன்னதை சயின்ஸ் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுது. இப்போ ஃபைனலாக ஒரு கேள்வி, நீங்கள் ஜஸ்ட் பாடியா இல்லை அப்சர்வ் பண்ணும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் ஒரு எனர்ஜி சிஸ்டமா? இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் சொன்னேன் நீங்கள் பாடி இல்லைன்னு. இப்போ புரியுதா நான் ஏன் இப்படி சொன்னேன்னு? நீங்கள் ஒரு வாக்கிங் சிஸ்டம், நம்ம எல்லாம் ஒரு மினி யூனிவர்ஸ். இந்த வீடியோவில் நான் சொன்னதை லைட்டாக எடுத்துக்காதீங்க. ஒரு நாள் இந்த வீடியோ உங்கள் நினைவுக்கு வரும். அடுத்த வீடியோவில் இந்த நாலேஜை எப்படி யூஸ் பண்ணலாம், ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணலாங்கிறத இன்னும் சிம்பிளிஃபைடாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம். நம் முன்னோர்களின் பண்டை ரகசியங்கள், ஆன்மீகமும் அறிவியலும் சங்கமிக்கும் இடம். கடவுள், சித்தர்கள், வேற்று கிரகவாசிகள் பற்றி எங்கள் புனித நூல்கள் மற்றும் புராணங்களில் இருந்து மேலும் அறிய வேண்டுமானால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், பகிரவும்.